வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சர்வீசஸில் பட்டா சிட்டா பார்க்குறதுல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட்டா சிட்டா ஆன்லைன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வீசஸ் ஃபார் லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லிங்க்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போன உடனே நமக்கு டிஃபால்ட்டாக அது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். நம்ம தமிழில் மாற்றுறதா இருந்தால் அதை என்ன பண்ணிக்கிறலாம் அப்படின்னா தமிழில் மாற்றிக்கிறலாம். தமிழில் மாற்றிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிட ஊரகநத்தம் இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள்கிட்ட என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்கும். அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மதுரை அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நான் உதாரணத்துக்கு மேலூர் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து எந்த கிராமத்தில் நம்மளோட சொத்து இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வில்லேஜ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டா எண் வச்சு பார்க்குறீங்களா, புல எண் வச்சு பார்க்குறீங்களா, பேர் மூலமாக தேடுறீங்களான்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து புல எண் மூலமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேடுறேன். என்னோட புல எண் என்னவோ அந்த புல எண்ணை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு பண்ணுறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 589 அதில் உள்ளே போயிட்டு என்னோடய சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு சப்டிவிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். 5D அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா எங்கன்னா கைபேசி 10 இலக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேப்சா இருக்கும். ஆனால் இப்போ ஓடிபியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிட்டா காப்பி வந்து நமக்கு தர்றாங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே டைப் பண்ணுங்கள். யாரோட மொபைல் நம்பர்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே சொத்துக்காரவங்க தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. எந்த மொபைல் நம்பர்னாலும் யூஸ் பண்ணுங்கள். கொடுத்தோடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து கேரக்டராக என்ன பண்ணோம் அப்படின்னா வருது. 6 எழுத்து அல்லது 7 எழுத்துல என்ன பண்ணுது அப்படின்னா வருது. அந்த ஓடிபி என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே இருக்க பாக்ஸில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி இந்த மாதிரி தான் வரும். தமிழ்நாட்டிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா HFF அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஓடிபி. HXFFBE இந்த ஓடிபி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. இந்த ஓடிபி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸில் கொண்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்கள். இந்த ஓடிபி கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பட்டன் கீழே வரும் பார்ப்போம். அந்த ஓடிபிங்கிற இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஓடிபி என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ள கரெக்டாக டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன ஓடிபி எனக்கு வந்துச்சோ அந்த ஓடிபி என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஓடிபிங்கிற இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சமர்ப்பின்னு ஒரு பட்டன் என்ன பண்ணோம் அப்படின்னா வரும். அந்த சமர்ப்பிங்கிற பட்டனை வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிட்டா காப்பி என்ன பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். தட்ஸ் ஆல். இது போன்று மேலும் தகவல்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.